ரைட், சதவீதம் முடிஞ்சா? சதவீதத்தில் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. தனி வட்டி, கூட்டு வட்டி, எல்லாமே சதவீதம் தான். அப்புறம் ப்ராஃபிட்டு, லாஸு, டெப்ரிசியேஷன் எல்லாமே பர்சன்டேஜ் தான். பட் எங்கேருந்து கால்குலேட் பண்ணுறோம் அதுதான் விஷயம். ஓகேவா? நல்லா தள்ளி உட்காருங்க. இன்னும் எங்கேருந்து கால்குலேட் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பர்சன்டேஜ் தான். அதை தனியாக பார்ப்போம். இன்றைக்கி இன்னொன்று பார்த்துடலாம். ரேஷியோ, தமிழில் விகிதம். விகிதம் அண்ட் ப்ரொப்போர்ஷன் வாங்க. சரியான தமிழ் வார்த்தை விகித சமம். ஓகேவா? விகிதாச்சாரம்னு வச்சுட்டான். விகிதாச்சாரன் பழைய பேர் இது. விகிதாச்சாரம் வடமொழி சொல், நம்மளது இல்லை. தமிழ் அது பேர் விகித சமம். இதுவும் பின்னத்தோட இன்னொரு டைமென்ஷன் தான். பின்னம் தான் அது, ஃப்ராக்ஷன் தான் அது. சரியா? சரி, இப்போது 1/2 இருக்கு இல்லையா? அது எப்படி எழுதலாம்னாக்கா 1:2ன்னு எழுதலாம். திஸ் ஈக்குவல் டு திஸ். ஆனால் இது கான்செப்ட் வேறு வேறு. இதெல்லாம் இன்னொரு டைமென்ஷன். இது ஒரு கேக் எடுத்து 2 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தோன்னு சொல்லுவோம். இது அப்படி கிடையாது. மொத்தமாக என்கிட்ட 3 பங்கு இருக்குது. ஒரு பங்கு ஏ வச்சுக்கிட்டாரு, இன்னொரு 2 பங்கு பி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான், முடிஞ்சே போச்சு. இதை புரிஞ்சிக்கிட்டனா விகித சம்மந்தமான எல்லா கணக்கும் ஆன்சர் போட முடியும். புரிஞ்சுதா? இதே பின்னமாக மாற்றினா எப்படி மாற்றிக்கணும்? 2 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி ஒரு பார்ட்டு எடுத்தோம்னாக்கா அது பின்னம்னு சொல்லுவோம். அதே விகிதம்னா எப்படி எழுதலாம்? மொத்தமாக எத்தனை பங்கு இருக்குது? 3 பங்கு இருக்குது. 2 கூட்டணும். அதில் ஒருத்தர் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டார், இன்னொருத்தர் 2 பங்கு எடுத்துக்கிட்டார். அந்த பங்கு, அந்த ஷேர் இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கணும். ஒவ்வொரு பங்கு ஈக்குவலாக இருக்கணும். கேக்கு கதையே தான். கேக்கை வெட்டுறோம்ல, அதோட ஷேர் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கும். இது எவ்வளோ இருக்குதோ அதே அளவு தான் இதுவும் இருக்கணும். அது மாதிரி இதில் ஒரு பங்கு எடுத்தினாலும் ஓகே, இதில் ஒரு பங்கு எடுத்தாலும் 2 ஈக்குவலாக இருக்கணும். பட் இவர் 2 பங்கு வச்சுருக்காரு, இவர் ஒரு பங்கு தான் வச்சுருக்காரு. யார்கிட்ட அதிகமாக இருக்குது? பி கிட்ட. புரிஞ்சதா? அவ்வளோதான் விகிதம். இதை எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம்? 1/2. இங்கே வராது தான் இங்கே எழுதணும். மாற்றி எழுதிடக்கூடாது. 1 கீழேயும் 2 மேலே எழுதிடுவோம். இந்த 1 எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதுனா அர்த்தமே வேறு. போட்டால் என்ன ஆயிரும்? பிக்கு ஏக்கு 2 பங்கு, பிக்கு 1 பங்கு ஆயிரும். இப்படி எழுதக்கூடாது எப்பயுமே. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது இதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதணும். அவ்வளோதான், ஓவர். எது? விகிதம். சரி, ஒருவரிடம் 500 ரூபாய் இருக்குது. விகிதம் எழுதுங்க பார்ப்போம். 500 ரூபாய் இருக்குது. அதை ஏ 2 பங்கும் பி 3 பங்கும் என பிரித்து கொண்டனர் எனில் பிக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு விடம் 500 ரூபா இருக்குது. சரியா? ஏ 2 பங்கு, பி 3 பங்கு என பிரித்து கொண்டனர். அப்போ பிக்கு எவ்வளவு கிடைக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? யோசிங்க, கேக்கு கதையே தான். மொத்த பங்கு எவ்வளவு? இவருக்கு 2, இவருக்கு 3, 5 பங்கு. ஓகேவா? 500 5ஆல் பிரித்து டிவைட் பண்ணி எவ்வளோ பங்கு கிடைக்கும்? 1 பங்கு கிடைக்கும். அப்போ இவருக்கு 2 பங்கு கொடுங்க, இவருக்கு 3 பங்கு கொடுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. 1 பங்கு எவ்வளவு? 1 பங்கு எவ்வளவு? 500. 500 5ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு கிடைக்கும். 5ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 100. அப்போ 1 பங்கு எவ்வளவு? 100. அப்போ ஏக்கு எவ்வளோ ரூபா போகும்? 200. பிக்கு எவ்வளோ ரூபா போகும்?
அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும், கரெக்டாக புரிஞ்சிக்கணும். கரெக்டாக புரிஞ்சிருக்கிறியா இல்லையான்னு விதவிதமான டெஸ்ட்டு இங்கே நம்ம நடத்துகிறது எல்லாமே என்ன பண்ணுங்கள், நெட்டில் போய் போடுங்க. குப்பை மாதிரி டெஸ்ட்டு வரும் ஒவ்வொரு டாப்பிக்கும். அன்றைக்கி பர்சன்டேஜ் போய் போட்டு பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஆங்கிளில் யோசிச்சிருப்பான். ஆனால் எதாக இருந்தாலும் நீ பர்சன்டேஜ்னால் என்னென்னு கேள்வி கேட்டால் அவனால் ஆன்சர் போட முடியும். அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ. சும்மா போர் அடிக்குதா, ரைட், எது எதெல்லாம் நடத்திருக்குமோ அதெல்லாம் போட்டுப்பார். போடலாமா இன்னொன்று? ஒருவரிடம் ரூபாய் 1000 இருக்கிறது. அவர் தனது 3 மகன்களுக்கு டூ ஈஸ்ட் 1 என்ற அடிப்படையில் பிரித்து வழங்குகிறார். தனது 3 மகன்களுக்கு, முதல் மகன், இரண்டாவது மகன், மூன்றாவது மகன் எனில் அவர்களுக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? 3 பேர்த்துக்கும் கேட்கலாம், அல்லது யாராவது ஒருத்தருக்கு மூன்றாவது மகனுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குன்னு கேட்கலாம். ஓகேவா? இரநூறு 100 சரி, என்ன பண்ணணும், 1000 ஒரு பங்காக கண்டுபிடிக்கணும். 1000ங்கிறது எத்தனை பங்கு? 5 பங்காக பிரிக்கணும். மொத்த பங்கு 5. 5ஆல் டிவைட் பண்ணினா ஒரு பங்கு கிடைக்கும். இது ஒரு டைப் தான். இதை புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். அங்கே எழுதாதீங்க, கவனிங்க. எழுதுறதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. புரிஞ்சிக்கிறது மூளை, மண்டை இருக்குல்ல, மூளை, அதுதான் ஒரிஜினல் மெட்டீரியல். எழுதுறதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. காயலங்கடைக்கு போயிடுறேன், எவனாவது பார்ப்பான், நீங்கள் பார்க்க மாட்டீங்க திரும்பி. அப்போ மொத்த ரூபா 1000 ரூபா எத்தனை பங்காக பிரிக்கணும்? 5 பங்காக பிரிக்கணும். 5ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடைக்கும். எவ்வளவு? 1000 5ஆல் டிவைட் பண்ணால் 200. 5 200 தான் 1000. இப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 200. திரும்ப பங்குன்னு சொல்கிறான். அங்கே தான் வேலையே, குழுவே. இப்போ இவருக்கு எத்தனை பங்கு கொடுக்கணும்? ஒரு பங்கு 200ரூவானா இவருக்கு எவ்வளவு? ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? அடுத்து யார் போடுறீங்கன்னு பார்ப்போம். இருவர் இருவர் 3:2 என்ற அடிப்படையில் பணம் வைத்துள்ளனர். 3:2 என்ற அடிப்படையில் பணம் வைத்துள்ளனர். ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். ஏபி என்ற இருவர், ஏபி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏபி என்ற இருவர் என்ற இந்த ஆர்டரில் தான் வரணும். இங்கே ஃபஸ்ட்டு யார் சொல்கிறானோ அதான் இந்த தொகையை எடுத்துக்கணும். இங்கே 2வது வரவனா இந்த தொகையை எடுத்துக்கணும். அப்படி தான் எழுதணும். ஓகேவா? அதை பி என்பவரிடம் ரூபாய் 20,000 உள்ளதெனில் ஏ என்பவரிடம் எவ்வளவு தொகை இருக்கும்?
ஓகேவா? கணக்கு போட்டிங்களா? அதாவது பார்த்தோன்னே தெரியுதா? இதான் புரிதல். அப்போ மூளைக்கு நீ ப்ராப்பராக சொல்லி கொடுத்த அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மூளை ப்ராப்பராக சொல்லு. நம்மவா 2 பங்கு 20,000 கரெக்டா? 2ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு கிடைக்கும். கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான், நீ போடவே தேவையில்லை. நம்ம கூட 2 பங்குங்கிறது 20,000. அப்போ 1 பங்கு எவ்வளவு? 10,000. அப்போ 3 பங்கு எவ்வளவு? மொத்த தொகை அவங்க 2 பேர்த்துக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? 50,000. இவர்கிட்ட 20,000, அவங்கள்ட்ட 30,000. அது ஃபார்முலா போட்டு இங்கே அடி அங்கே அடின்ட்டு இருப்பான். அதெல்லாம் ஓகேவா? சரி, அடுத்து ஒரு டைப் போடலாமா? எழுதிக்கங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை மூன்று நாட்களில் முடிப்பார். அதே வேலையை பி என்பவர் 2 நாட்களில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து ஒன்றாக அல்லது ஒன்றாக சேர்ந்து எப்படி வச்சுக்கோங்க, அந்த வேலையை முடிக்கின்றனர். அதற்காக அவர்கள் பெற்ற மொத்த தொகை முடிக்கின்றனர். கமா போட்டுக்கோங்க, இல்லை ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க, விடணும். அதற்காக அவர்கள் பெற்ற மொத்த தொகை ₹1000 எனில் பி என்பவருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்? ஜுவாலஜியா? மேக்ஸ் படிச்சிங்களா ஸ்கூலில்? படிக்கலையா? +1 +2 இருந்துச்சா? சரி, பார்ப்போம். சால்வ் பண்ணுங்க எல்லாரும். சரியா? ஆமாம், இப்போ தான் போட்டேன். அப்போது ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களையும், பி என்பவர் அதே வேலையை 2 நாள் செய்கிறாங்க. கொஸ்டின் சொன்னவொன்னே ஆஃப் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு அந்த வேலையை 2 பேர் சேர்ந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கு மொத்தமாக ₹1000 கிடைக்கிது. 2 பேர் பிரிச்சுக்கணும் ₹1000. இப்போ பிக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டேன். பிக்கு எவ்வளோ சொன்னீங்க? ₹400. 400 தப்பு. ஏன்னா ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை பி மட்டும் செஞ்சால் 2 நாளில் முடிச்சிடுவார். ஏ மட்டும் செஞ்சால் 3 நாள் ஆகும். யார் இதில் எஃபிஷியன்ட்டு? பி. அப்போ இவருக்கு தானே அதிகமாக கிடைக்கணும், இவருக்கு கம்மியாக கிடைக்கணும். ஸோ மொத்த பங்கு ₹1000 போடுங்க. ₹1000 போட்டாச்சு. மொத்த பங்கு அப்போ எத்தனை பங்காக பிரிக்கணும்? 5 பங்கு. 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு பங்கு எவ்வளவு? 200. ஓகேவா? அதிகமாக யாருக்கு கிடைக்கணும்? பிக்கு தான். அப்போ 3 பங்கு பிக்கு கொடுத்துருங்க. 2 பங்கு யாருக்கு கொடுத்துடணும்? ஏ கொடுத்துரு. புரியுது? அதே 4:5. இவர் வந்துட்டு 5 நாளில் முடிக்கிறாரு, இவர் 4 நாளில் முடிக்கிறேன்னா மொத்தம் 9 பங்காக பிரித்து 4 பங்கு இவர் கொடுத்துடணும், இவருக்கு 5 பங்கு கொடுத்துடணும். அவ்வளோதான் கான்செப்ட். இதே தான். என்னம்மா ரொம்ப யோசிக்கிறேன்? மூளையெல்லாம் பிதுக்காத, அது பாட்டில் ஃப்ரீயாக விடு. டவுட் இருந்தால் கேளுங்க. சொல்லுவாங்களே ஸ்கூலில் அப்படியே விட்றணும், இதே கவனிக்கணும், எங்கேயே கவனமே தரக்கூடாது. அதெல்லாம் முட்டாள்தனம். சரியா? கான்செப்டை புரிஞ்சிக்கிங்க, அவ்வளோதான். கதை மாதிரி கவனிங்க. புரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. அவன் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். என்ன கார்த்திக், தமிழ் கிளாஸ் காலையில் அட்டன் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. கிராமரு 10 கொஸ்டின் வருமா?
ஆமாம் பாருங்கள். இல்லை வீடியோ பார்க்குறீங்களா? வீடியோ பார்த்தீங்களா? சரி, பார்த்துட்டா சரி, சந்தோஷம். புரிஞ்சதா? எஃபிஷியன்சி அவ்வளோதான், இதாங்க விகிதம். சரி, அடுத்து ஒன்று போடுறீங்களா? இதே போதும் விகிதத்தில். இந்த பாருங்கள், இந்த கதையை தான் வந்துட்டு பர்சன்டேஜில் ஒரு கணக்கு வந்திருக்கும். விகிதம் பார்த்தோன்னே இது புரியுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த கணக்கு போய் பாருங்கள், பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இதே கணக்கு தான், அதை எடுத்து பாருங்கள். ரேஷியோ இருக்கும், ரேஷியோ ஈஸ்ட் போட்டிருக்கும், கணக்கு எடுத்து பாருங்கள் இருக்கும். அடுத்தது விகிதாச்சாரம். சரியான வார்த்தை என்னது? விகித சமம். விகித சமம், ப்ரப்போர்ஷன். விகித சமம். விகிதம்னா அது பின்னம் தானே விகிதம். இது விகித சமம். சமான பின்னம்னு சொல்லாமா? சமான பின்னம், விகித சமம். அங்கே பாருங்கள், விகித சமத்தை இப்படி எழுதியிருப்பாங்க. 1:2, 2:4. பின்னம் நமக்கு தெரியும். ஆமாவா? 1/2 = எவ்வளவு? 2/4. இதை எப்படி எழுதலாம்? 1/2 = 2/4. அவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் விகிதம், விகிதாச்சாரம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் சொல்லுவாங்க, இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த்து டேர்ம். இது போய் ஆர்டராக வாங்க. ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்மு, அப்படி தான் சொல்லுவாங்க. டேர்ம் தானே சொல்லுவாங்க மேத்தமெட்டிஷியன். தெரியலையா? ஐயோ. ஓகேவா? இந்த விகிதாச்சாரம் ப்ரப்போர்ஷனாக இருந்துச்சுன்னா இப்படி தான் வரும். ரெண்டு சமான பின்னங்கள், அவ்வளோதான். இதில் செகண்ட் டைமையும் தேர்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். செகண்ட் டேர்ம் இன்ட்டு தேர்ட் டேர்ம், எந்த இதாக இருந்தாலும் சரி, = ஃபஸ்ட்டு டேர்ம் அண்டு ஃபோர்த்து டேர்ம். அவ்வளோதான். போடுங்க. இப்போ எடுத்து செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் போடுங்க. 2 × 2, 1 × 4. என்ன ஒரு ரிசல்ட்டு? 4 தான் வரும். இது ஒரு கான்செப்ட். புரிஞ்சுதா? இந்த 2 டேர்மை மல்டிப்ளை, இப்போ இதை 2ஐயும் கொடுத்துருவான், 3 கொடுத்துருவான். ஃபஸ்ட்டு இந்த 3 கொடுத்துருவான். சரியா? 4வது என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவான். ஒன்றும் கிடையாது, 4வது கண்டுபிடிக்க சொல்லுவான். இதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன வருதோ அதுதான் இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால். அப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4 வரும். 1ஆல் டிவைட் பண்ணுங்கள், 4 கிடைச்சிடும். கவின் புரியுதா? நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுமா? நீங்கள் இந்த பொண்ணு பொலிட்டிக்கல் சயின்ஸ். பேர் என்ன? எங்கே அவங்க 2 பேர் வரவே இல்லை? ஊருக்கு போயிட்டாங்களா? ஃபீவராமா? சரி உட்காருங்க. வருவாங்களா? சரி உட்காருங்க. +1 +2 என்ன படிச்சிங்க? மேக்ஸ் கம்ப்யூட்டர். பாருங்கள், எல்லா கிளாஸ், நம்ம கிளாஸ் பார்த்தீங்களா? அந்த மேக்ஸ் குப்பையில் போட்டுருங்க, நம்ம கிளாஸ் பாருங்கள். உட்காருங்க. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு. அதனால் உதவெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இது கறிக்கு உதவுத ஏட்டு சுரக்காய். பாருங்கள், அதனால் அதை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் ஸ்கூல் காலேஜில் படித்தாலாம் இதை கொண்டு போய் அங்கே அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூலில் காலேஜில். இதுதான் கான்செப்ட்டு. ஓகேவா? இப்போ போயிட்டு மாடல் எடுக்கலாம். இதை விடுங்க, இது வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு விகிதம் பாருங்கள். சால்வ் பண்ணுங்கள். அதை 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் என்ன?
மொத்த பங்கு எவ்வளவு 24 மீட்ரு. மொத்த பங்கு எவ்வளவு 12. அப்போ 12ஆல் டிவைட் பண்ணுங்கள் மொத்த நீளத்தை. வர இருங்க, இந்த நான் ரெக்கார்ட் ஆகலை அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்போது மொத்த பங்கு 12, மொத்த நீளம் வார்த்தையை புரிஞ்சுக்கணும் 24 மொத்த நீளம். 12ஆல் மொத்த நீளத்தை மொத்த பங்கால் டிவைட் பண்ணும்போது ஒரு பங்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரித்து ஒரு பங்கு எவ்வளவு 2 மீட்ரு. ஆமாவா? அப்போது ஃபஸ்ட்டு துண்டில் 6 மீட்ரு, ரெண்டாவது துண்டு, மூணாவது துண்டு 14 மீட்ரு. அவ்வளோதான். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கணக்கு போட்டிருக்காம பாருங்க. அதெல்லாம் போட அப்படி தானே போட்டிங்க நீங்களும். அங்கே பாருங்கள் பயங்கரம் வேகமாக கிடக்கணும்னு எழுதவே கூடாது. சரி இங்கே பாருங்க. ஓகேவா? அதுக்கு பாருங்கள் இங்கே வேறு இங்கே ஈக்குவேஷன் யார் போட்டிங்க? இதெல்லாம் ஈக்குவேஷன் போடலாம் அப்படி. சரியா? எக்ஸுங்கிறது என்னது அந்த ஒரு பங்கு. முதல்ல இது 3 பங்கா 3 × x ப்ளஸ் 2 × x 2x 2 × x 2x ஓகே ப்ளஸ்ஸு 7 × x ஈக்குவல் டு 24. ஒரு போட்டு அடிச்சுட்டே வந்தாங்கன்னா வந்துடும் அப்படி. மொத்த பங்கு கிடைக்கும், ஒரு பங்கு கிடைக்கும். புரியாதவனுக்கு அதெல்லாம் புரியாதவனுக்கு தான் என்ன வேணும்? ஃபார்முலா வேணும். அதான் பண்ணிகிட்டு இருப்பான். எல்லா புக்லேயும் தான் போட்டிருப்பான். நீ இந்தியாவில் இருக்க எல்லா ஆப்டிடியூட் ரீசனிங் புக்லையும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது புரியாதவன் செய்கிற வேலை. புரிஞ்சா என்ன பண்ணணும்? டக்குன்னு நீங்கள் அதான் கேட்டாக்கா எனக்கு சார் ஆப்டிடியூட் ரீசனிங் டைம் பத்தலை சார். ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும் சார், மேக்ஸ் ரீசனிங்கில் எனக்கு டைம் உறிஞ்சிருச்சு சார். போலீஸ் எஸ்ஐ இறந்த சார், உளவியலில் டைம் ஆயிடுச்சு சார். புரியாதவன் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஃபார்முலாவும் மறந்துடுவான். இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலாவும் தேடிக்கிட்டு இருக்கணும். புரிஞ்சுட்ட? உன் மூளை ஃபார்முலாவது மண்ணாங்கட்டியாது. அதான் சொன்னால ஃபார்முலாங்கிறது என்னது? புதுசாக நீ போய் இறங்கின ஊரில் மேப்பு மாதிரி புதுசாக அப்போ அந்த ஊரை பழகிற வரைக்கும் தான் ஃபார்முலா. கற்றுக்கிட்ட அப்படின்னா ஃபார்முலாவே தேவையில்லை, டைரெக்டாக அடிச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்தது அடுத்து போடுங்க. 2 வயதுகளின் விகிதம் 3:4. ஒவ்வொரு வயதும் 6 அதிகரிப்பும் பொழுது விகிதமானது 4:5 என மாறுகிறது. புரிஞ்சு யோசிங்க பார்ப்போம். எனில் 2 நபர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன? யோசிங்க. அப்படி படித்தோம்னா புரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர். சரியா? 2 வயதுகளின் விகிதம்னா 2 பேரோட வயதுகளின் விகிதம். ஒருத்தரோட வயசு 3 பங்காக இருந்ததுன்னா இன்னொருத்தரோட வயசு 4 பங்குன்னு அர்த்தம். அது எக்ஸாக்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? ஒருத்தர் 300 வயசுனா அடுத்தர் 400 வயசு, ஒருத்தர் 30 வயசுனா அவருக்கு 40 வயசு. அந்த மாதிரி எக்ஸாக்ட் நம்பர் வேறு, இது பங்கில் சொல்லியிருக்கு. அதான் ரேஷியோ. ஒவ்வொரு வயதிலும் 6 அதிகரிக்கும் பொழுது விகிதம் என்னவா மாறுதான்? 4:5 உயருதாமா. எனில் 2 நபர்கள் வயதுகளின் வித்தியாசம் என்ன? இதில் 2 வகையான கணக்கு இருக்குது. படித்தோன்னா முடிஞ்சு போச்சு ஆன்சர். அங்கே பாருங்க, விகிதத்தில் வித்தியாசம் தான் ஒன்றுன்னு தெரியுது. அங்கே பார்த்தோன்னா அதுக்கு எது கணக்கு வேறு போடணும்? வயதுகளின் வித்தியாசம், விகிதத்தை வயதாக மாற்றி சொல்லணும். ஓகேவா? இங்கே பாருங்க, கவனிங்க. இப்போ பாருங்கள் 3:4. இப்போ அவங்களோட வயசு வயது கணக்கு பின்னாடி வரும். அதுக்கான பேஸு இங்கே தான். 2 பேருக்கும் வயசு 6 அதிகப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனோட வயசில் 6 இன்க்ரீஸ் ஆகுது. சம்திங் ஏதோ ஒன்று இருக்கட்டும், 6 இன்க்ரீஸ் ஆகுது. 6 வயசு, விகிதம் கிடையாது, வயசு. அப்போ விகிதம் என்னவா மாறுது? 4:5 மாறுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது விகிதம்? இவரதுலேயும் 1 இன்க்ரீஸ் ஆகுது, இவரதுலேயும் 1 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ 2 பேர் வயசுலேயும் 6 இன்க்ரீஸ் ஆனதுனால ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு பங்கோட வயசு எவ்வளவு? வித்தியாசம் எவ்வளவு? ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? ஒரு பங்குமா, ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. இன்னும் புரியலை, நீங்கள் லைனுக்கு வரல. புரிஞ்சுதா? ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. அதனால தான் 2 பேர்த்துக்கு 6 இன்க்ரீஸ்னால அது ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டா? அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. சரி, 2 பேரோட வயது வித்தியாசம் எவ்வளவு? 1. பங்கு வித்தியாசம் ஒரு பங்கு. ஒரு பங்கு தானே 2 பேருக்கு வித்தியாசம். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. அப்போ என்ன ஆன்சரு? 6. உள்ளெல்லாம் போகணுமா? ஓஹோ ஆகலாம் இல்லை, அவ்வளோதான்.
புரியலையா? புரியல தானே? ஆமாம், முதல்ல நீங்கள் பின்னெல்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணுங்கள் 2 பேரும், அப்போ தான் புரியும். அப்படி தான் அந்த கேள்விக்கு படித்து முடித்தோன்னா ஆன்சரு பின்னத்தை தெளிவாக புரிஞ்சுருக்கணும். பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, 2 பேரோட வயதுகளின் விகிதம் 3:4. எக்ஸாக்டாக வயசு என்னன்னு தெரியாது, ஓகேவா? 2 பேர்த்துக்கும் 6 வருஷம் கழிச்சு அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 2 பேர் வயசில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? அது எவ்வளோ வயசுன்னு நமக்கு தெரியாது, விட்டுருங்க. 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டா? ஏதோ ஒன்று, இது விகிதம் தான். இது 6 இன்க்ரீஸ் ஆகும்பொழுது எவ்வளோ விகிதம் இன்க்ரீஸ் ஆகுது? 3 என்னவா மாறுது? 4 மாறுது. 4 என்னவா மாறுது? 5. அப்போ 2 பேர்த்துக்கும் 1 பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 1 பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. சரி, அதை விட்டுருங்க. 1 பங்கோட மதிப்பு 6ன்னு. இப்போ இவங்க 2 பேரோட வயசுலோட விகிதத்தில் வித்தியாசம் எவ்வளவு? 1 பங்கு. அப்போ எவ்வளவு? 6. ப்ரூவ் பண்ணட்டுமா? இப்போது இதே கேள்வியை வேறு மாதிரி கேட்பாங்க. இப்போது 3 வந்து 4 மாறிச்சு, 4 வந்து 5 மாறிச்சு. 2 பேரோட வயது வித்தியாசம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? 4 5 ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. +1 +1. எவ்வளோ வயசு ஆட் ஆனவுன்னு? 6 ஆட் ஆனவுன்னு. அப்போ 6ஓட வயசு எவ்வளவு? சரி, 1 பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. அட் ப்ரெசன்ட் கேட்பாங்க. இது ஒரு கேள்வி. இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அட் ப்ரெசன்ட் ஏ மற்றும் பியினுடைய வயது என்னன்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, 1 பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. அப்போ 1 பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. ஏவோட வயசு அப்போ எவ்வளவு? 18. 3 பங்கா? 18. பியோட வயசு எவ்வளவு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கேள்வி. ஏவோட வயசு மட்டும் என்னென்னு கேட்கலாம், பியோட வயசு மட்டும் என்னென்னு கேட்கலாம். சரியா? 2 பேரோட வயசு கேட்கலாம், 2 பேரோட வயசோட கூடுதல் கேட்கலாம். ஆனால் கான்செப்ட் என்னது? ஒன்று தான். எப்படி கேட்டாலும் நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுட்டு என்ன கேட்குறான்னு ஆன்சர் போடணும். ஓகேவா? இதுதான் இதில் வரும், பின்னாடி வரும். வயது கணக்குன்னு தனியாகவே வரும். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் இப்போ நான் சொன்னதெல்லாம் வெரைட்டி, அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாமா? 4:5 எவ்வளோ? 2 பேர்த்துக்கும் 6 இன்க்ரீஸ் ஆகும்பொழுது 1:1 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இது அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு? 6. 3x 18, 4x 24, 4 × x. அவ்வளோ. 2 பேரோட வயசு வித்தியாசம் பாருங்கள். அவன் சுற்றி வளைச்சி வந்துருக்கிறான். அங்கெல்லாம் தேவையில்லைங்க, பார்த்தோன்னு சொல்லிடலாம். கணக்காக பார்க்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக மாற்றணும். மனப்பாடம் செய்ய மனப்பாடம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணாலும் படமாக மாற்றும். ஓகேவா? பின்னம் ஓவரா? சரி, பின்னன்றேன். விகிதம் 2 கணக்கு தான் கொடுத்துருக்காங்க, 2 பார்த்தாச்சு. அடுத்து விகிதாச்சாரத்தில் போவோம். விகிதாச்சாரம்னா என்ன தமிழில்? விகித சமம். ஓகேவா? அங்கே பாருங்கள், A:B, B:C. அப்போ A:C எவ்வளோன்னு கேட்குறான். இங்கேயே போட்டுருவோம். A:B 2:3. அதே B:C. (5:4). இது 2 என்னது? விகித சமமாக தான். இது 2ல் எது காமனாக இருக்குது? A அண்டு சியோட வேல்யூ கேட்டிருக்கான். A:C கன்வெர்ட் பண்ணான். வராருங்க, வெயிட் பண்ணுங்க. யார்? 2:4. நீங்களா? யார் சொன்னது? நீங்களா? சரி, பார்ப்போம் கரெக்டாக தப்பான்னு பார்ப்போம். அப்படி தான் சொல்லக்கூடாது. 2:4 எப்படி சொல்லுவீங்க? இது வேறு ரேஷியோ. இங்கே பாருங்க, பி இங்கே இருக்கா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பி இங்கே 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கா, அங்கே என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கா? 5ன்னு மென்ஷன் பண்ணு. 2 ஒரே மாதிரி இருந்ததுனாக்கா 2:4 கரெக்டு. இது வேறு வேறு பங்காக வெட்டியிருக்காங்க பிஏ. அப்போ சமான பின்னமாக மாற்றணும். அதுக்கு சமான பின்னமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இந்த பிஏ எடுத்துகிட்டு வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதே மதிப்பு இருக்கக்கூடிய வேறு பின்னம் கிடச்சிரும். இந்த 5 எடுத்துகிட்டு போய் இங்கேயும் அங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதே மதிப்புடைய இன்னொரு பின்னம் கிடைக்கும். அதே நேரத்தில் பியோட வேல்யூ எப்படி இருக்கும்? காமனாக மாறிடும்.
அப்போ இந்த ரேஷியோ கரெக்டாக அமைஞ்சிடும். இந்த கான்செப்ட் புரியுதா? பின்னம் புரிஞ்சிருந்தால் முடிஞ்சு போச்சுங்க. இது ஒரு பின்னம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே நம்பராக மல்டிப்ளை பண்ணுவோம், இதே வேல்யூ கூட இன்னொரு பின்னம் கிடச்சிடும். இதே வேல்யூ தான். அதே மாதிரி இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இதே வேல்யூ இருக்க இன்னொரு பின்னம் கிடச்சிடும். அப்போ பி இருக்குல்ல, பி இங்கே பின்னு இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரே நம்பராக மாறிடும். 15 வந்துடும். அப்போ பியோட வேல்யூ 15. அப்போ இவரோட வேல்யூ எவ்வளவு? 12ன்னு வரும். இவரோட வேல்யூ 10ன்னு வரும். எவ்வளவு? 5 2 10, 5 2 10, 5 3 எவ்வளவு? 15. இந்த 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணும். ஆமாவா? அப்போ தான் இதே வேல்யூ இருக்கிற இன்னொரு பின்னம் கிடைக்கும். ஓகே ரைட். அப்போ 5 3 15, 4 3 12. இப்போ பி 2 பியா? இந்த 2 பி எப்படி இருக்குது? 15 மாறிடுச்சு. ரைட். 2 மாறிடுச்சா? ஒரே மாதிரி. இப்போ இதோட வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட வேல்யூ என்னது? ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, என்னவா மாற்றணும்? 10 எங்கே இங்கே எப்படி கேட்குறான்னு அந்த ஆர்டரில் தான் சொல்லணும். இங்கே தானே ஏ இருக்குது. 10:12 அப்படின்னு சொல்லணும். அதே C:A அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, 12:10ன்னு சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆர்டரில் கேட்குறானோ அதே ஆர்டரில் தான். அப்போ A:C எவ்வளவு? 10:12. இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்ன கேட்குறான்? ஓ A:B:C இப்படி கேட்டிருக்கான். சரி ரைட். நான் A:C மட்டும் போட்டிருக்கேன். இவன் A:B:C 3க்கும் போட்டிருக்காங்க. A:C என்ன அர்த்தம்? 10:12. அதை இன்னும் சுருக்கலாம். 10:12 தேடினா கிடைக்காது. சரியா? வேறு எப்படி எழுதலாம்? 10:12 5:6 எழுதலாம். சுருக்கி எழுதலாம்ல. அது இருக்கா? தேடிட்டு இருப்பீங்க. ஒரே நம்பரால் டிவைட் பண்ணும்போது இது கிடைக்கும். புரிஞ்சதா? அதே கதை தான். A:B B:C அதே தான். பின்னமாக கொடுத்துட்டான். பயப்படக்கூடாது பார்த்தோன்னே. A:B என்ன அர்த்தம்? 2:3 அப்படின்னு அர்த்தம். B = C 4:5ன்னு அர்த்தம். அவ்வளோதான். போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. பயப்பட தேவையில்லை. கரெக்டு தானே? B = C 4:5 கன்வெர்ட் ஆகிடுச்சு. ABC. இப்போ என்ன பண்ணணும்? எது காமன்? அதே கதை தான். A:B B:C அதே கதை தான். A:B B:C. அப்போ இங்கே உள்ள பியோட மதிப்பு 2:3. இங்கே வந்தால் என்ன ஆகும்? 4:5 4:5. இந்த 4 ஏன்னா பி எது காமனோ அதை தான் எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணணும். × 4 × 4. அப்போ 8 12 கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த 3 எங்கே எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அதே 12 தான் வரும். 12 புரியறதுக்காக சொல்கிறேன். 15. இப்போ 8:12:15. அவ்வளோதான். எல்லாமே எதுலேருந்து தான் வந்துச்சு? பின்னம், ஃப்ராக்ஷன். அதை புரிஞ்சுன்னா இதெல்லாம் அப்படி. இன்னும் எல்லாமே பின்னாடி வர்றது எல்லாமே அதே கதை தான். சரியா? சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? ரைட். அப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? 2 டைப் பார்த்துருக்கோம். விகிதம், விகிதாச்சாரம். வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். புரியாதப்பா அதுங்க ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் சொல்கிறேன்ல கான்செப்ட். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சொல்கிற கான்செப்ட்டு அதில் தான் உங்களுக்கு விளக்குமே. இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அந்த கொஸ்டினை கேள்வி கேளுங்க. என்ன இது அப்படின்னு உன் மூளை பதில் சொல்லும். நான் சொல்ல மாட்டேன், உங்கள் மூளை சொல்லும். ப்ராப்பராக சொல்லி கொடுங்க. சரியா? யாருக்கு? உங்கள் மூளைக்கு.